வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லதுக்கு வந்துருக்கிறேன். சரி, மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம விஷயம் பால் ஹேமனை பற்றி தான் பேச போகிறோம். ஓராக்கள் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன் தாங்க. ஏன்னா எத்தனையோ ரெஸ்லரை பெரிய லெவலில் வளர்த்து விட்ருக்காரு. ரெஸ்லிங்கே பண்ண தெரியாட்டாலும் ரெஸ்லிங்கில் ஜாம்பவானாக இருந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே பெரிய விஷயம். அப்படிப்பட்டவர் தேவையே இல்லாமல் நேற்றுக்கு பிரான் ஸ்ட்ரோமனை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்திருக்காரு. அதாவது பிரான் ஸ்ட்ரோமன் இவரை தப்பாக பேசின மாதிரியும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இவர் ஒரு லெட்டரும் போட்டிருக்காரு. ஆக்சுவலி பிரான் ஸ்ட்ரோமன் என்னத்தை பேசினார் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் பால் ஹேமன் அவரோட சோஷியல் மீடியாவில் அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு டாக்குமெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிஸ்டர் பிரான், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களை பற்றி தப்பாக எதுவுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் சொன்னது எதுவுமே தப்பாலாம் பேசலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களா, அதாவது முதல்ல தப்பாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதுவும் சார், வார்த்தைக்கு வார்த்தை சார், உண்மையிலேயே நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்களா என்பதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா நிம்மதி தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ஏன்னா நீ இருக்கியா இல்லை செத்து போயிட்டியா அப்படின்னு. அதே மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன் ரெஸ்லிங் உலகத்தில் எங்கேயுமே போகிறது இல்லை. கழுத்து இன்ஜுரினால சில மூவிஸில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காரு. அதை கலாய்க்கிற மாதிரி பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நினைக்கும் போதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பால் ஹேமனுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல. பிரான் ஸ்ட்ரோமன் அப்படி பால் ஹேமனை பற்றி என்னத்தை தான் தப்பாக பேசினாருன்னு தெரியல. அப்படி கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும். ஆனால் பால் ஹேமனே பிரான் ஸ்ட்ரோமனை பற்றி இப்படி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ரெஸ்லிங் உலகத்தில் ஒரு வியப்பான செய்தியாக இருக்குது. அண்ட் பேச்சுவாக்கு தான் பால் ஹேமன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நீ எல்லாம் உயிரோடு இருக்கியானே தெரில, உயிரோடு இருந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ஆள், மான்ஸ்டர் அமங் மேன். பால் ஹேமனுக்கே மூஞ்சில் பிபி ஊதி காமெடி தனத்தை பண்ண வச்சவர் தான் அந்த பிரான் ஸ்ட்ரோமன். இப்படிப்பட்ட பிரான் ஸ்ட்ரோமனை இப்போ இப்படி கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காரு. ஐயோ பாவங்க. ஒரு காலத்தில் மான்ஸ்டர் அமங் மேன் சொல்லுவாங்க. உண்மையிலேயே நான் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு இப்படிப்பட்ட கெரியர் மோசமாக எண்டிங் ஆகும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பிக் ஷோ மார்க்கெண்ட்ரி மாதிரி ஒரு ஜெயண்டாக வருவார் நினச்சேன். இப்படி ஜர்கண்டி ஆவார்னு சொல்லி எதிர்பார்க்கல. இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருக்கும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கவனிச்சு பண்ணிக்கோங்க. ஒன்று யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நான் பின் பண்ணி விட்றேன். அது இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் நீங்கள் சொன்னது கரியான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்ப்பேன். சரியாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அடுத்த செய்தி OTC. ரோமன் ரெயின்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ரெஸ்லிங்லாம் எங்கே நான் சண்டை போடுறேன், ஜாலியாக இருக்கிறேன் அப்படிலாம் இல்லை. பார்ட் டைமாக வருவார், டைமாக போவார். மூவியில் நடிக்கிறது, வீட்டில் என்ஜாய் பண்ணுறது. ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 25% நாட்கள் தான் அவர் டபிள்யூஏ வந்திருப்பார். கரெக்டு தானே? ஏன்னா ரெசல்மேனியா, அதுக்கு முன்னாடிலாம் எப்போ ராயல் ரம்போ, அப்படி முக்கியமான பேப்பர் மட்டும் வர்ற ரோமன் ரெயின்ஸை இப்போ அஃபிஷியலி ராவோடைய அம்பாஸ்டராக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறமா ராவ் பிராண்டோடைய மெயின் அம்பாஸ்டர் ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிறத காட்டும் விதமாக இந்த போஸ்டர் எப்படி இருக்குது? பங்கமாக இருக்குல்ல. பொதுவாகவே இந்த ரோமன் ரெயின்ஸை அட்வர்டைஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு கோரமான ஒரு உருவத்தை தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ரோமன் ரெயின்ஸ் வராருன்னா அப்படி மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு, இந்த கிளாஸின் பேரிஸ் ஒரு போஸ்டர்லாம் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த போஸ்டர் பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, பார்க்கறதுக்கே லுக்கு சார லெவலில் இருக்குது. ஸோ இந்த போஸ்டர் மூலிமா ரோமன் ரெயின்ஸ் டேரக்ட்லி மெயின் அம்பாஸ்டராக ஆகிட்டார். இதை தவிர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் இப்போ நடக்க போகிற கிரவுன் ஜூலில் மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. என்னப்பா, செத் ராலின்ஸ் மேட்ச் இருக்குது, கோடி ரோட்ஸ் மேட்ச் இருக்குது, இதையும் தாண்டி சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் இருக்குது. இதை தாண்டிலும் ரோமன் ரெயின்ஸ் மெயின் ஈவெண்ட் விளையாடுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அதுக்கான காரணம் பிரான்சன் ரீடோடைய ஹோம் டவுனு. பிரான்சன் ரீட் ஒரு பெரிய ஆளுங்க அங்கே ஆஸ்திரேலியாவில். ஸோ அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரான்சன் ரீட் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடந்துன்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்கும். என்ன ப்ரோ, ரசல் பலுசா மாதிரியா அப்படின்னு கேட்காதீங்க. இல்லை, நெக்ஸ்ட் வார் கேம் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை WWE கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் மெயின் விளையாட வாய்ப்பு இருக்குது.
ரோமன் ரெயின்ஸ் vs பிரான் ஸ்ட்ரோமன் இதுக்கு முன்னாடி கிளாசிமேஸில் கிக் ஆஃப் நடந்திருக்கும். இந்த மேட்ச் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 டீமில் இருக்கிற ரெஸ்லர்ஸும் மாறி மாறி சண்டை போடுவாங்க. எண்டிங்கில் பிரான் வின் பண்ணுறாலோ அது பிரான்சன் ரீட் வின் பண்ணுறாரோ யார் வேணாலும் இருக்கட்டு. ஆனால் எண்டிங்கில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வார் கேமுக்கான கிளிப்ஸை கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நடக்க போகிறது வார் கேம். கண்டிப்பாக அதுக்கான கிளிப்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. அண்ட் அவர் மட்டும் இல்லை, பெண்டா, ஜே ஊசோ, ஜான் சீனா, டாமினிக் மிஸ்டரியோ, ஆஸ்கர், எரிக் கிராண்டே, அமெரிக்கானோ, செத் ரோலன்ஸ், ரியா ரெப்லே, ஈயோ ஸ்கை, சிஎம் பாங், செத் ரோலன்ஸ் மற்றும் நம்ம பெக்கி லிஞ்ச் இவங்க எல்லாருடைய கவர் பேஜையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட கவர் பேஜை மொத்தமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸை தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓ இதை தான் தமிழில் சொல்லுவாங்களோ, சிங்கம் ஜிங்கிலா வரும்னு, அதுதானா? சரி ஓகே, போஸ்டரில் அண்ணனுக்கு மட்டும் தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. சாண்டோஸ் எஸ்கோபார் சமீபத்தில் டபிள்யூபிள்யூடைய அலுமினி செஷனில் போனார், ரிலீஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஆனால் டேத்தகி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எஸ்கோபாருக்கு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்களாம். அதை அக்செப்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு தெரில. பட் ஆனால் அது வந்து ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் தான். ஒரு 3 வருஷம் வந்து சாண்டோஸ் எஸ்கோபாருடைய திறமை டபிள்யூக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அவருக்கு ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் ஒரு நல்ல சேலரியாக ஸோ அவருக்கு ஒரு கான்ட்ராக்டை ரினியூ பண்ணியிருக்கிறாங்களாம். ஒரு நல்ல புஷ்ஷெல்லாம் கொடுப்போம், நல்ல ஸ்டோர்லாம் கொடுப்போன்னு. அதை சாண்டோஸ் எஸ்கோபார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு தெரில. ஆனால் டபிள்யூபிள்யூ வந்து நேற்றுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எஸ்கோபார் ஐயா தயவு செஞ்சு டபிள்யூ விட்டு போயிருங்க. ஏன்னா ஆல்ரெடி டபிள்யூல எக்கச்சக்க பேர் வந்து வாய்ப்பாக காத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இன்டர் கனெக்ட் சாம்பியன்ஷிப்போ, யூஎஸ் சாம்பியன்ஷிப்போ அல்லது அன்டிஸ்பியூட் லெவலாம் போக மாட்டேங்குது தெரியும். மிட்கார்ட் லெவலெலாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பேசாமல் நீங்கள் வந்து AAA அந்த மாதிரி ரெஸ்லிங் கம்பெனியில் போய் அங்கே ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம். அதை தான் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் சாண்டோஸ் எஸ்கோபார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரில. இந்த நியூ டீலுக்கு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் டபிள்யூபிள்யூல இப்போது ஷேன் மிக்மேன் வந்து ஒரு அலுமினி லிஸ்ட்டில் தான் இருக்கிறாரு. ஷேன் மிக்மேன், வின்ஸ் மிக்மேன் எல்லாருமே முன்னாள் டபிள்யூபிள்யூ ஓனராக இருந்தாலும் இப்போ கண்ட்ரோலில் இருக்குது டிகேவே குரூப்ஸ் தான். வின்ஸ் மிக்மேன் மேலே பல பிரச்சனைகள், குற்றச்சாட்டுகள், அப்படி இப்படி பாலியல் பலாத்காரம் அப்படிலாம் இருந்தாலும் ஷேன் மிக்மேன் இஸ் அ ஜென்டில்மேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது டபிள்யூ வந்து ஷேன் மிக்மேனை அலுமினி லிஸ்ட்டில் இருந்து ஆக்டிவ் ரோஸ்டரில் சேர்த்துருக்காங்க. இப்படி ஆக்டிவ் ரோஸ்டர்னால் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அலுமினிட்டின்னா அவங்க இப்போ டபிள்யூவில் ஒர்க் பண்ணலை, முன்னாள் ரெஸ்லர் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஆக்டிவ் ரெஸ்லர்னால் இப்போ அவங்க கரண்ட்லி இங்கே சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்காங்க, அவங்க ரெஸ்ல் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஷேன் மிக்மேனை டபிள்யூபிள்யூ சேர்த்துருக்காங்க. ஸோ ஷேன் மிக்மேன் டபிள்யூபிள்யூக்கு கூடிய சீக்கிரம் வர போகிறாரு. ஆனால் மிந்தி இருந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோலோ, ஏன்னா ஓனராக இருந்துட்டு ஒருத்தன் வந்து கயலத்தா பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்திருப்பார். இப்போ இன்னொருத்தன் ஓனர் அந்த கம்பெனியில் வந்து சண்டை போடுறதோ அல்லது மேனேஜ்மெண்ட் ரோல் பண்ணுறதோ அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை ஷேன் மிக்மேன் பண்ணுவாரான்னு தெரியல. சமீபத்தில் ஷேன் மிக்மேன் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஓனரான டோனி கான் கூடலாம் சேர்ந்து காஃபிலாம் குடிச்சு வீடியோ ரிலீஸ் பண்ணார். இப்போ டபிள்யூபிள்யூல ஆக்டிவ் ரெஸ்லர் சொல்ல இருக்காரு. என்ன பண்ண தெரியல. சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி. அண்ட் காய்ஸ், இந்த நாள் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வித்தம் ரொட்டுண்டா, எஸ், பிரே ஒயிட்டோடைய இறந்த தினம் இன்று. கண்டிப்பாக நம்மளால் மறக்க முடியாத ஒருத்தர் பிரே ஒயிட் அண்ட் லூக் ஹார்பர். த ஒயிட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அமர்க்கலமான டீம், த ஃபீல்டு, த கேரக்டர், இப்போது ஒயிட் 6 இது எல்லாத்தையுமே கொடுத்த ஒரு அமர்க்கலான மனிதன், நல்ல மனிதன் பிரே ஒயிட். அவர் எப்படி இறந்தார் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பிரே ஒயிட் அதிகமான மது பழக்கத்தின் காரணமாகவும் அவருடைய மென்டலி இஷ்யூ, அவருக்கு வந்து மென்டலி இஷ்யூ இருந்ததுங்க. டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அவர் ஆக்சுவலி வந்து ஒரு மென்டலி பேஷண்ட் ஆகிட்டார். ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தார், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக டபிள்யூ வந்து ஒரு ரிலீஸ் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் டபிள்யூக்கு வந்தார், நல்லா தான் இருந்தார். பட் ஆனால் ஹார்ட் அட்டாக் காரணமாக இறந்து போயிட்டார். இதய கோளாறு இதயம் ரெண்டும் ஒன்று தானே. சரி, ஆங்கிலத்தில் ஹார்ட்டுன்னே சொல்லிக்கலாம். ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து போயிட்டார். ஸோ கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நாயகன் பிரே ஒயிட். இப்போ அவருடைய உடல் இந்த உலகத்தில் இல்லை, ஏன் பூமியில் கூட இல்லை, எல்லாம் மக்கி இருக்கும். பட் இருந்தாலும் விந்தம் ரெட்டுன்றா பிரே ஒயிட் மறைந்தாலும் அவருடைய கெரியர் வந்து மறக்காத வரைக்கும் அந்தளவுக்கு வெறும் 8 வருஷத்தில் டபிள்யூவில் அத்தனை சாதனைகள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஐ மிஸ் யூ ப்ரோ ஒயிட்.
உங்களை மாதிரி கண்டிப்பாக ஒருத்தர் இருக்க முடியாது. ஒரு நல்ல கிரியேட்டிவ் கண்ட்ரோல் இருக்க நீங்கள் இறந்து போனது எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் அண்ட் எங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு. ஸோ உங்களுக்கு பிரேவ் ஒயிட் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த லெட் மீ ஹிம் அப்படிங்கிற பிரேவ் ஒயிட்டோடைய அந்த வார்த்தையை கேட்கும்போதே உண்மையிலேயே அப்படி கண்ணெல்லாம் கலங்குங்க. அந்த மனுஷன் தான் நேரில் வந்து நிற்பார்.